Grace College of Engineering, Mullakadu, Thoothukudi. Object Oriented Programming Laboratory, lab code is 8383. I'm Mercy Grace. Assistant Professor of Computer Science and Engineering Department. So our first exercise, program to generate electricity bill. ஸோ வீட்டிலலாம் நமக்கு கரண்ட் பில் வருது இல்லையா, அதுக்கு ஜென்ரேட் பண்ண போகிறோம். எப்படி கால்குலேட் பண்ணுறாங்க அப்படின்னு. ஸோ டொமஸ்டிக்குக்கும் நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம். அதே போல் கமர்ஷியல் பெரிய பெரிய கம்பெனிஸ் இல்லைன்னா நம்மளுடைய காலேஜஸ் அந்த மாதிரியான பிளேஸ்க்கு நம்ம கமர்ஷியல் கால்குலேஷன் பண்ண போகிறோம். கொஞ்சம் டிஃபர் ஆகும், ரேட் ருபீஸ் மட்டும் ரேட் டிஃபர் ஆகும். அதாவது ஃபஸ்ட்டு 100 யூனிட்ஸ்க்குள்ளே நமக்கு ஓடி இருந்தது அப்படின்னா வீட்டு பர்பஸ்க்கு ஓடி இருந்ததுன்னா ஒரு யூனிட்டுக்கு வந்து ₹1 கால்குலேட் பண்ணுறோம். ஸோ 100க்கு அபோவ் 100 to 200 யூனிட்ஸ் பிலோ 200 யூனிட்ஸ்க்குள்ள அந்த எலக்ட்ரிசிட்டி வந்து ரன் ஆயிருந்தது அப்படின்னா யூனிட்ஸ் வந்து பெர் யூனிட்ஸ்க்கு 2.50 rupees கால்குலேட் பண்ண போகிறோம். அபவ் 200 யூனிட்ஸ் to 500 யூனிட்ஸ்க்குள்ள நமக்கு ரன் ஆயிருந்தது அப்படின்னா பெர் யூனிட்டுக்கு ₹4 கால்குலேட் பண்ண போகிறோம். ஸோ இது above 501 units. ஸோ இது வந்து டொமஸ்டிக் வீட்டு பர்பஸ். கமர்ஷியலுக்கு நமக்கு ஃபார்முலாஸ் எல்லாமே சேம் தான், இந்த ருபீஸ் மட்டும் வேறு. ஃபஸ்ட்டு 100 யூனிட்ஸ்க்குள்ள ரன் ஆயிருந்ததுன்னா ₹2 per unit. above 100 to below 200 means ₹4.50 per unit. above 200 and below 500 units means the EB is running means per unit ₹6. Above 500 units means per unit ₹7. We will go to calculate. Java.t இந்த ப்ரோக்ராம்ஸ் வந்து நம்ம எப்போவுமே நம்மளுடைய மெயின் ப்ரோக்ராம்ஸ் எந்த லைன்லேருந்து ஸ்டார்ட் ஆகுதோ அந்த லைனில் என்ன கிளாஸ் இருக்குதோ அந்த கிளாஸ்லேருந்து தான் சேவ் பண்ணணும். ஜாவா ப்ரோக்ராம்ஸ் சும்மா நம்ம இஷ்டத்துக்கு நம்ம நேம் கொடுத்து சேவ் பண்ணக்கூடாது. ஓகேவா? ஸோ மெயின் ப்ரோக்ராம், அதாவது பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின் ப்ரோக்ராம் எதில் இருக்குது, எந்த ஏரியாவில் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பார்க்கணும். அந்த மெயின் ஃபங்க்ஷன் எந்த கிளாஸுக்குள்ளே இருக்குதோ அந்த கிளாஸ் நேமில் தான் சேவ் பண்ணணும். ஸோ நம்மளுடைய பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின் இதுதான் மெயின் ஃபங்க்ஷன். இதில் கிளாஸ் என்ன நேம் இருக்குதுன்னா ebil. இந்த ப்ரோக்ராமை நம்ம எப்படி தான் சேவ் பண்ணணும்னா ebil.javaன்னு நம்ம சேவ் பண்ணணும். ஸோ ஆல்ரெடி நான் வந்து இதை சேவ் பண்ணி வச்சுருக்கேன், அதனால் நம்ம அதை ஓப்பன் பண்ணிக்கலாம். ebil.java அப்படிங்கிற ஃபைல் நேமை ஓப்பன் பண்ணிக்கலாம். நம்ம ஜாவா ப்ரோக்ராம் கம்பல்சரியாக நோட்பேட் இல்லைன்னா வேட்பேட் இந்த மாதிரியான டெக்ஸ்ட் பேடில் தான் நம்ம டைப் பண்ணி சேவ் பண்ணணும். நான் நோட் பேடில் டைப் பண்ணியிருக்கேன். இம்போர்ட் அப்படின்னாலே நம்மளுடைய ஓல்டு ப்ரீ டிஃபைன்டு பேக்கேஜஸ் எல்லாத்தையும் இந்த ப்ரோக்ராமுக்கு இம்போர்ட் பண்ண போகுது. java.util அப்படிங்கிறது டிஃபால்ட்டாக ப்ரீ டிஃபைன்டு ஜாவா இன்ஸ்டால் பண்ணும்போது நமக்கு இருக்கிற ப்ரீ டிஃபைன்ட் பேக்கேஜஸ். இதில் ஆஸ்ட்ரிக்ஸ் மீன்ஸ் ஆல் கிளாஸஸ் present inside the java.util packages are included in this application program. So here we are using asterisk, but instead of asterisk we can use particular classes name also. So asterisk பதிலா இந்த ஸ்கேனருங்கிற நேம் யூஸ் பண்ணலாம். ஸ்கேனருங்கிறது ஒரு கிளாஸ் present inside the java.util package. So instead of asterisk we can use this scanner. Then means scanner classes are included in this particular applications. But instead of scanner, if we use asterisk means all classes present inside the java.util packages are imported to this application program. Our application program is ebil.java. Here class name. This is the syntax. We are creating new class ebil. Okay, class name is the syntax. Public is the keyword. This main function is public to all other objects and methods. So main static is the keyword. Okay, without any initialization this main function should operate. மெயின் ஃபங்க்ஷனுங்கிறது வந்து எந்த விதமான ஆப்ஜெக்ட் கிரியேஷனும் இல்லாமல் ப்ரோக்ராமில் ரன் ஆகணும். அப்போ தான் நமக்கு வந்து அதுக்காக தான் இந்த ஸ்டாட்டிக் கீவேர்ட் யூஸ் பண்ணுறோம்.
ஓகேவா? ஸோ ஸ்டாட்டிக் கீவேர்டு யூஸ் பண்ணுறோம்னா இந்த மெயின் ஃபங்க்ஷன் வித்தவுட் எனி ஃபோர்ஸ், எந்த விதமான ஃபோர்ஸ், எந்த விதமான ஆப்ஜெக்ட் கிரியேஷன்ஸ் எதுவுமே இல்லாமல் ஆட்டோமேட்டிக்காக மெயின் ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஒர்க் ஆக ஆரம்பிக்கும். எனக்கு மெயின் ஃபங்க்ஷன்லேருந்து தான் நம்மளுடைய ப்ரோக்ராமே ரன் ஆகும். அந்த லைன்லேருந்து தான் நம்மளுடைய ப்ரோக்ராம் கம்பைல் ஆகும், ரன் ஆகும். எல்லாத்துக்குமே இந்த லைன் தான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் லைன். ஸோ வித்தவுட் எந்த விதமான ஃபோர்ஸும் இல்லாமல் நம்ம கம்பைல் கொடுத்த உடனே நம்மளுடைய ப்ரோக்ராம் ஸ்டார்ட் ஆகணும். அதுக்காக தான் நம்ம ஸ்டாட்டிக் கீவேர்டு யூஸ் பண்ணுறோம். வாய்டுங்கிறது நம்மளுடைய ரிட்டன் டைப். ஸோ இன்டீஜர் அப்படின்னு கொடுத்துருந்தோம். இந்த ஃபங்க்ஷனில் இன்டீஜரும் கொடுக்கலாம். இன்டீஜர் டேட்டா டைப் கொடுத்துருந்தோம்னா இந்த ஃபங்க்ஷன் முடியும் போது சம் வேல்யூஸ் ரிட்டர்ன் ஆகும். ரிட்டர்ன் அப்படிங்கிற ஒரு லைன் நம்ம வைப்போம். இது வந்து வாய்டுன்னு கொடுத்துருக்கிறதுனால இந்த ஃபங்க்ஷன் வந்து கம்ப்ளீட் ஆகும்போது எந்த ஒரு வேல்யூவையும் நமக்கு ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்டில் கொடுக்காது. வாய்டு மெயின்ங்கிறது மெயின் ஃபங்க்ஷன். ஸோ ஸ்ட்ரிங்குங்கிற கிளாஸில் ஆர்குமெண்ட்ஸ் அப்படிங்கிற வேரியபிளில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இன்புட் வாங்குறோம். ஸோ ஃபங்க்ஷன் வித் ஆர்குமெண்ட்ஸ், சம் ஆர்குமெண்ட்ஸை நம்ம பாஸ் பண்ணுறோம். இதில் ஹியர் கஸ்டமர் டேட்டா அப்படிங்கிற கிளாஸை யூஸ் பண்ணி நம்ம வந்து OB நியூ ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறோம். ஸோ யூஸிங் த கீவேர்டு நியூ we are creating new object OB. கஸ்டமர் டேட்டா is the method, ஓப்பன் ப்ராக்கெட் க்ளோஸ் ப்ராக்கெட் இருக்குது. ஸோ அது வந்து மெத்தட். அப்புறம் இந்த ஆப்ஜெக்டை வச்சு நம்ம மெத்தட்ஸ் எல்லாத்தையுமே கால் பண்ணுறோம். ob.getData, ob.calci, ob.display. ஸோ இந்த ஆப்ஜெக்ட் டாட் மெத்தட் இது வந்து மெத்தட் காலிங். இல்லைனா மெத்தட் நம்ம இங்கே டிக்ளேர் பண்ணியிருக்கோம். செமிகாலன் வச்சதுனால இங்கே டிக்ளேர் பண்ணியிருக்கோம். இந்த மெத்தட்ஸ் எல்லாம் என்ன பண்ணுது, என்ன செய்யுதுங்கிறது இதில் நமக்கு தெரியாது. ஸோ getData அப்படிங்கிற ஃபங்க்ஷனை வந்து வேற ஏதாவது ஒரு இடத்துல டெஃபினிஷன் கொடுத்துருப்பாங்க. இந்த டிஸ்பிளே வாய்டு டிஸ்பிளே அப்படின்னு சொல்லி நமக்கு கொடுத்துருக்குறாங்க. அதே போல வாய்டு கேல்சி, சிஎல்சி, கேல்சி ஆஃப், இந்த இடத்துல செமிகோலன் வைக்கல. ஸோ கேல்சிங்கிற ஃபங்க்ஷன் என்ன ஒர்க் பண்ணுதுங்கிறது இந்த இடத்துல கொடுத்துருப்பாங்க. ஓப்பன் ப்ராக்கெட் க்ளோஸ் ப்ராக்கெட்குள்ள கொடுத்துருப்பாங்க. ஆனால் இந்த இடத்துல கொடுக்கல. ஃபங்க்ஷனை கால் பண்ணுறோம். கெட் டேட்டா ஆப்ஜெக்ட் வச்சு கால் பண்ணுறோம். ஆப்ஜெக்ட் டாட் கேல்சி ஆஃப், ஆப்ஜெக்ட் டாட் டிஸ்பிளே ஆஃப். ஸோ தீஸ் ஆர் த மெத்தட்ஸ் we are calling using the keyword object, object dot method. ஸோ டிக்ளேர் பண்ணியிருக்கோம். வேற ஒரு இடத்துல அதை டெஃபினேஷன் கொடுத்துருப்போம். கிளாஸ் நேம் வந்து கஸ்டமர் டேட்டா. ஆல்ரெடி நம்ம கஸ்டமர் டேட்டா அப்படிங்கிற கிளாஸை யூஸ் பண்ணி தான் OB அப்படிங்கிற ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணணும். ஸோ எப்போவுமே நம்ம ஜாவா ப்ரோக்ராமிங்கில் பேக்கேஜஸ் இருக்குது. பேக்கேஜஸ் கண்டெய்ன்ஸ் குரூப் ஆஃப் ரெலவெண்ட் கிளாஸஸ், கிளாஸஸ் கண்டெய்ன்ஸ் குரூப் ஆஃப் ரெலவெண்ட் ஆப்ஜெக்ட்ஸ், ஆப்ஜெக்ட்ஸ் பை யூசிங் த ஆப்ஜெக்ட்ஸ் we are creating attributes and methods. Okay, so this is the default you keep in your mind. Class customer data, class name வந்து customer data. Scanner, using the scanner class we are creating in object using the keyword new scanner. System.in, by using the system.in arguments we are getting the input. Okay வா? ஸோ ஸ்ட்ரிங்குங்கிற டேட்டா டைப்பில் CNAME டைப் இந்த மாதிரியான 2 வேரியபிள்ஸ் வாங்குறோம். ஸ்ட்ரிங்குங்கிற டேட்டா டைப்புங்கும்போது மெர்சி அப்படிங்கிறது ஒரு ஸ்ட்ரிங், கிரேஸ் அப்படிங்கிறது ஒரு ஸ்ட்ரிங். ஸோ குரூப் ஆஃப் கேரக்டர்ஸ் சேர்ந்தது வந்து ஸ்ட்ரிங். ஸோ இன்டீஜர் டேட்டா டைப்பில் BN அப்படிங்கிற ஒரு வேரியபிளை வாங்குறோம். ஸோ இது நம்பர் வேல்யூஸை இன்புட்டாக வாங்குறதுக்கு இன்டீஜர் டேட்டா டைப் we are using. ஸோ டபுள்ங்கிறது ஃப்ளோட், சம் பாயிண்ட் வச்ச வேல்யூஸை நம்ம வாங்குறதுக்கு தான் நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா டபுள் கீவேர்டு யூஸ் பண்ணுறோம். அதாவது 1.1, 1.3 பாயிண்ட் வச்சு வருது இல்லையா, டெசிமல் பாயிண்ட் வச்சு அந்த வேல்யூஸை நம்ம இன்புட்டாக வாங்கணும்னா நம்ம டபுள் டேட்டா டைப்புக்குள்ளே தான் அதை வந்து வாங்கணும். அதே போல் ஃப்ளோட் டேட்டா டைப்பும் அதே மாதிரி தான். இந்த 1.1, 3.1 இந்த மாதிரி பாயிண்ட் வச்ச டேட்டாஸாக வாங்குறது தான் ஃப்ளோட் டேட்டா டைப்பும் யூஸ் ஆகும். ஆனால் டபுளுக்கும் ஃப்ளோட்டுக்கும் என்ன வித்தியாசம்னா ஃப்ளோட் வந்து 4 பைட்ஸ் வரைக்கும் நமக்கு இன்புட் வாங்குற கெப்பாசிட்டி இருக்குது. டபுள் வந்து 8 பைட்ஸ் வரைக்கும், லென்த் அதிகம், 8 பைட்ஸ் வரைக்கும் நமக்கு இன்புட் வாங்குற கெப்பாசிட்டி டபுள் டேட்டா டைப்புக்கு இருக்குது. ஓகேவா? ஸோ கொஞ்சம் சின்ன வேல்யூஸாக நம்ம வாங்கும்போது ஃப்ளோட் யூஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் லென்த்தியான வேல்யூஸாக நம்ம வாங்கும்போது we can use டபுள் டேட்டா டைப். டேட்டா டைப்ஸுங்கிறது வந்து எந்தெந்த டேட்டா எந்த டைப்புக்குள்ளே போகும். ஸோ ABCD அப்படிங்கிற கேரக்டர் நம்ம இன்புட்டாக வாங்கணும்னா அது CHAR கேர்ங்கிற டேட்டா டைப்புக்குள்ளே அது வந்து it belongs to char data type. Okay wow? If we get A B C in A to Z alphabets as an input, it will belongs to the CHAR char data type. So here system.out.println, by using this line statement we are printing and we are displaying the output in the output screen. Here system is the class, out is the object, print is the method. So system.out.println, print. Void calci is the method. So already we declared in the main function void object.calci declaration. Here we are defining. So say நம்ம input வாங்குறோம். Here types dot equals D.
கேபிட்டல் டி ப்ரோக்ராம்ல கொடுத்துருக்கோம். ஸோ ரன் பண்ணும்போது நம்ம கம்பல்சரியா கேபிட்டல் டி கொடுக்கணும். ஜாவா இஸ் த கேஸ் சென்சிட்டிவ் லாங்குவேஜ். ஸோ கிளாஸ் நேம் வந்து கேபிட்டல் லெட்டர்ல கொடுத்துருந்தோம்னா இந்த ப்ரோக்ராமை கேபிட்டல் லெட்டர்ல தான் சேவ் பண்ணணும். ஜாவா ஆல்வேஸ் கேஸ் சென்சிட்டிவ் லாங்குவேஜ். wherever we are using capital letter, we should follow that capital letter. So here class name ebill, E is the small letter. So we should save in the name. E is the small letter. We should save the file name in the small letter ebill.java. Okay. If we give the capital letter means we should save this file in the capital letter. இதில் வந்து கேல்குலேஷன் ஃபார்முலாஸ் வச்சுருக்கிறாங்க. ஃபார்முலாஸ் எல்ஸ் இஃப் கண்டிஷன், இஃப் கண்டிஷன்ஸ் எல்லாம் வச்சு நமக்கு ஃபார்முலாஸ் கால்குலேட் பண்ணுறாங்க. கால்குலேஷன்ஸ் பார்த்துக்கிடணும். அதுக்கப்புறம் வாய்டு டிஸ்பிளே யூஸ் பண்ணி டிஸ்பிளே பண்ணுறாங்க. ஓகே, நம்ம ப்ரோக்ராம் ரன் பண்ணிடலாம். அதுக்கு கமாண்ட் ப்ராம்ப்ட்டுக்கு ஓப்பன் பண்ணணும். அதுக்கு முன்னாடி நம்ம ஃபைல் சேவ் பண்ணணும். சேவ் ஆல்ரெடி நான் சேவ் பண்ணியிருக்கேன், அதனால சேவஸ் கொடுக்குறேன். இந்த ebill ஸ்மால் லெட்டரில் தான் சேவ் பண்ணணும். .java அப்படிங்கிற எக்ஸ்டென்ஷன் கம்பல்சரியாக கொடுக்கணும். ஒருவேளை டெக்ஸ்ட் ஃபைல்னா .txtங்கிற எக்ஸ்டென்ஷன் கொடுப்போம். இமேஜ் ஃபைல்னா .imgங்கிற எக்ஸ்டென்ஷன் கொடுப்போம். லைக் தட் we should give the extension name as .java because of this is the Java application program. Here we should change the text documents to all files. Okay, so all files, if we change the all files mean it will accept the ebill.java. Text files means it will not accept the Java files. Okay, so all files we have to choose the all files. Save. I already saved this program, so I just ignore this step. Okay, so to running and compiling the programs we have to move to the command prompt. So command prompt page. Here we have to set the path where the Java software is stored. So Java software install பண்ணும்போது எந்த இடத்துல ஸ்டோர் ஆயிருக்குதோ அந்த பாத்தை நம்ம செட் பண்ணணும். Here in this system, C directory, within the C directory, program files, Java, JDK, bin. So till we have to select, till bin we have to select. Control plus C கீபோர்டில் கொடுத்தேன்னா காப்பி ஆயிரும். இதை கொண்டு நம்ம வந்து Control plus V கொடுத்தோம்னா இங்கே பேஸ்ட் ஆயிரும். ஸோ நம்மளுடைய ஜாவா சாஃப்ட்வேர் எங்கே இன்ஸ்டால் ஆயிருக்கோ அங்கே போயாச்சு. இப்போ நம்மளுடைய ஜாவா அப்ளிகேஷன் ப்ரோக்ராம் எங்கே இருக்குன்னு பார்க்கணும். ஸோ அந்த ப்ரோக்ராம்ஸ் நம்ம எழுதியிருக்கோம் இல்லையா, நம்ம அதுதான் அப்ளிகேஷன் ப்ரோக்ராம். ஸோ அது எங்கே இருக்குன்னா சி டைரக்டரியில், யூசர்ஸில், டெல் டைரக்டரியில், டாக்குமெண்ட்ஸ் ஃபோல்டரில் இருக்குது. இந்த பார்த்தையும் நம்ம கமெண்ட் ப்ராம்ப்டில் கொடுக்கணும். ஸோ சி யூசர் டெல் டாக்குமெண்ட்ஸ். இங்கே பார்த்தோம் கமெண்ட் ப்ராம்ப்ட் பார்த்தோம்னா சி இருக்குது, யூசர்ஸ் இருக்குது, டெல் இருக்குது, டாக்குமெண்ட்ஸ் இல்லை. ஸோ நம்ம we have to move to documents folder. For that we are giving the command cd space documents. ஸோ சிடி வந்து கமாண்ட் டைரக்டரி ஸ்பேஸ் டாக்குமெண்ட்ஸ் கொடுத்தேன்னா இந்த பாத் வந்து டெல் டு டாக்குமெண்ட்ஸ்க்கு மூவ் ஆயிருது. நெக்ஸ்ட் நம்ம ஜாவா ப்ரோக்ராம் ரன் பண்ணணும், கம்பைல் பண்ணணும். கம்பைல் பண்ணுறதுக்கு கீவேர்டு வந்து மறந்துடக்கூடாது. ஜாவா சி ஸ்பேஸ் ஃபைல் நேம் .java. ஹியர் ஃபைல் நேம் வந்து நம்ம ebill.java. ebill.java தானே சேவ் பண்ணணும். ஃபைல் நேம் வந்து ebill. ஸோ ஜாவா சி ஸ்பேஸ் ஃபைல் நேம் .java இதுதான் கம்பைல் பண்ணும்போது ஏதாவது ப்ரோக்ராமில் நம்ம எழுதியிருந்தது தப்பாக இருந்ததுன்னா நமக்கு எரர்ஸை டிஸ்பிளே பண்ணும். ஆல்ரெடி நான் எரர் கிளியர் பண்ணி வச்சிருக்கிறதுனால இதில் நமக்கு எரர்ஸ் எதுவுமே ஷோ பண்ணல. ஸோ நம்ம வந்து ரன் பண்ண போயிடலாம். ரன் பண்ணுறதுக்கு கமாண்ட் ஃபைல் நேம் அவ்வளோதான். கம்பைல் பண்ணுறதுக்கு ஃபைல் நேம் .java. இங்கே ஃபைல் நேமோட முடிச்சிடணும். ஸோ கன்சியூமர் நம்பர் கேட்குது, ஏதாவது ஒரு நம்பர் நம்ம கொடுத்துக்கலாம். 5ன்னு கொடுக்குறேன். என்ற த டைப் ஆஃப் கனெக்ஷன் கேட்குது. கேபிட்டல் டி ஃபார் டொமஸ்டிக், ஸ்மால் சி ஃபார் கமர்ஷியல். ஸோ நான் ஜாவா கேஸ் சென்சிட்டிவ்னு சொல்லியிருக்கேன். கேபிட்டல் டி தான் கம்பல்சரியாக கொடுக்கணும். ஸ்மால் டி கொடுத்தா எரர் வரும். கேபிட்டல் டி கொடுத்தோம் அப்படின்னா டொமஸ்டிக்னா ஹோம்க்கு நமக்கு கால்குலேட் பண்ண போது. கன்சியூமர் நேம் கொடுக்குது, ஏதாவது ஒரு நேம் கொடுத்துக்கலாம். ப்ரீவியஸ் மந்த் ரீடிங் என்ன அப்படின்னு கொடுத்தோம் பார்க்குறோம். ஸோ கரண்ட் மந்த் ரீடிங் ஏதாவது கொடுத்துக்கலாம், நமக்கு கால்குலேட் ஆகி வந்துடும் அவுட்புட். ஸோ எல்லாமே நமக்கு டிஸ்பிளே ஆயிரும். மறுபடியும் நான் ஜாவா ப்ரோக்ராம் ரன் பண்ணுறேன். எதுக்குன்னா கன்சியூமர் நம்பர் ஏதாவது ஒரு நம்பர் நம்ம கொடுத்துக்கலாம். டைப் ஆஃப் கனெக்ஷன் கமர்ஷியல். இப்போ நம்ம காலேஜுக்கு தான் கரண்ட் பில் கால்குலேட் பண்ணோம்னா இந்த ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணோம். ஸோ சி கொடுத்தோம் அப்படின்னா கன்சியூமர் நேம் கேட்குது. கிரேஸ் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அப்படின்னு கன்சியூமருடைய நேம் கொடுக்கலாம். கொடுத்தோம் அப்படின்னா ப்ரீவியஸ் மந்த் ரீடிங் என்ன அப்படின்னு கேட்டோம்னா ஒரு 100 யூனிட்ஸ் ஓடி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா கரண்ட் மந்த் ரீடிங் என்ன ஒரு மறுபடியும் ஒரு 100 rupees ஓடி இருக்குது அப்படின்னா ஸோ டோட்டல் யூனிட்ஸ் நமக்கு எவ்வளோ, டோட்டல் பில் எவ்வளோ அப்படிங்கிறது நமக்கு வந்து கால்குலேட் ஆகி வந்துடும் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ 100 கரண்ட் மந்த் ரீடிங் 100க்கு நமக்கு ரிசல்ட் வந்து டோட்டல் யூனிட் 0வும் டோட்டல் பில் 0வும் வந்திருக்குது. ஏன் அப்படின்னா நம்ம ப்ரோக்ராமில் வந்து நம்ம எப்போவுமே எப்படி கால்குலேட் பண்ணுவாங்க,
நமக்கு கரண்ட் மந்த் எவ்வளோ ரீடிங் வந்திருக்குன்னு பார்ப்பாங்க. ப்ரீவியஸ் மந்த் ரீடிங் எவ்வளோ இருக்குது, இந்த இருக்குது ஃபார்முலா, அதுலேருந்து மைனஸ் பண்ணுவாங்க. அதுதான் நமக்கு ஓடி இருக்கிற யூனிட்ஸ். நம்ம வீட்டில் எவ்வளோ யூனிட்ஸ் ஓடி இருக்கும் அப்படின்னா, இந்த மந்த்து ஒரு 150 யூனிட்ஸ் ஓடி இருக்குதுன்னா போன மந்த் எவ்வளோ யூனிட்ஸ் ஓடி இருக்கு, 100 யூனிட்ஸ் ஓடி இருக்கும். ஸோ 100 + 50 தான் 150ன்னு இன்னைக்கு நமக்கு டிஸ்பிளே காட்டும் இந்த மந்த்து. ஸோ இந்த மந்த்துக்கு மட்டும் நம்ம பார்த்தோம் அப்படின்னா 50 யூனிட்ஸ் தான் ஓடி இருக்கும். ஓகேவா? போன மந்த்துக்கு 100 யூனிட்ஸ் ஓடி இருக்கும். ஸோ அதுலேருந்து அந்த மீட்டர் ஓடிக்கிட்டே தான் இருக்கும். ப்ளஸ் இந்த மந்த்துக்கு வந்து 50, மொத்தமாக 150ன்னு காட்டும் நம்ம மீட்டர் பாக்ஸில். இப்போ 150 அப்படிங்கும்போது இந்த மந்த்துக்கு மட்டும் நம்ம பில்லு கால்குலேட் பண்ணணும்னா இந்த 50 அந்த 100 ரெண்டையும் மைனஸ் பண்ணி தான் நமக்கு இந்த மந்த் மட்டும் ஓடுனது 50 யூனிட்ஸ் அப்படின்னு கால்குலேட் பண்ணி தரோம். ஸோ நம்ம இங்கே நான் கொடுத்த அவுட்புட் வந்து ரெண்டுமே சேமாக கொடுத்துட்டேன். கரண்ட் மந்த் ரீடிங்கும் 100ன்னு கொடுத்துட்டேன், ப்ரீவியஸ் மந்த் ரீடிங்கும் 100ன்னு கொடுத்துட்டேன். ஸோ அப்போ வந்து என்ன அர்த்தம் அப்படின்னா ப்ரீவியஸ் மந்த் 100 யூனிட் வரைக்கும் நமக்கு ஓடி இருக்கு. ஆனால் அதுக்கப்புறம் இந்த அதே 100 யூனிட்ஸ்ல தான் இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா மீட்டர் பாக்ஸ் ஓடவே இல்லை, ஆஃப் பண்ணி போட்டிருக்கோம்னு அர்த்தம். கரண்ட் நம்ம யூஸ் பண்ணவே இல்லை. ஸோ மீட்டர் பாக்ஸ் என்ன ரன் ஆகலை. ஸோ 100 - 100 0. ஓகேவா? ஸோ நம்ம வேற மறுபடியும் வேணா கொடுக்கலாம். இன்டர் கன்சியூமர் நம்பர் ஏதாவது ஒரு நம்பர் கொடுத்துக்கலாம். சி ஃபார் கமர்ஷியல், கன்சியூமர் நேம் ஏதாவது கொடுத்துக்கலாம். ப்ரீவியஸ் மந்த் ரீடிங் வந்து ஒரு 0 இருக்குது, இந்த மந்த் ரீடிங் வந்து 100னா இப்போ எவ்வளோ ஓடி இருக்குது, 100 யூனிட்ஸ் ஓடி இருக்கு. ஸோ டோட்டல் யூனிட்ஸ் 100 அண்ட் பில் வந்து 200 rupees. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ.